வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, அதில் ஜிரியாட்ரிக் பேஷண்ட்ஸ், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வரும் வலிகளுக்கு முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது ஷோல்டர் பெயின். ஷோல்டர் பெயின் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கும் வயதானவர்களுக்கும் வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் இல்லாட்டி ஜிம் போய் இல்லை வெயிட் ஏதாவது தூக்கி அடிபட்டு அந்த மாதிரி தான் வரும். மற்ற எல்லா இடமும் இருக்கும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வலி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே வலி நல்லா போயிடும். ஆனால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூட்டுகளில் தேய்மானம் இருக்கும். அதாவது ஜாயிண்டில் வந்து குருத்தெலும்பும் பசையும் காஞ்சி போய் எலும்பு ஒன்றோட ஒன்று இடிக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் அவங்களுக்கு தைராய்டு இருந்தது அப்படின்னா மசில்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளாபியாக இருக்கும். ஏஜ் ஆனதாலும் மசில்ஸ்லாம் ரொம்ப சாகிங் இருக்கும். தைராய்டு, சுகர் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இருக்கிறப்ப அது வந்து ஷோல்டர் ப்ராப்ளத்தை அஃபெக்ட் பண்ணும். முக்கியமாக ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு அண்ட் ஷோல்டர், எஸ்பெஷலி அவங்க வயதானவர்களாக இருந்தால் அவங்க வலி வந்ததும் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறது, அப்புறம் ஜென்ரல் டாக்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் இல்லை 2 மாதம் கழித்து ஃபிசியோதெரப்பிக்கு வந்ததுன்னா அது வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர்னு ஆகிடும். அதாவது வலி இருக்காது, இல்லை கொஞ்சபட்ச வலி இருக்கும், ஆனால் கை தூக்க முடியாது, அது மாதிரி ஆகிடும். இந்த ப்ராப்ளம் வந்து ஜிரியாட்ரிக், அதாவது வயதானவர்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், எஸ்பெஷலி அவங்களுக்கு சுகர் இருக்குது அண்ட் தைராய்டு இருக்குன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக டெவலப் ஆகிடும். மற்றவங்களுக்கு ஒரு வலி வந்து 6 மாதம் கழித்து தான் ஃப்ரோசன் ஷோல்டர் வரும் அப்படின்னா இவங்களுக்கு அதில் 10ல் 1 பங்கு டைம்லேயே ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துடும். ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுற முடியும், ஆனால் அது ஒரு பெரிய வேலை. ஸோ முக்கியமாக வயதானவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, உங்களுக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகணும். ஏன் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வருது கம்பேர் டு அதர் ஜாயிண்ட்ஸ்? இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஷோல்டர் வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் சேர், அதாவது பந்து கிண்ண மூட்டு. பந்து இப்படி கிண்ணம் இருக்கும். இந்த பந்து இந்த கிண்ணத்தில், இந்த கிண்ணம் வந்து சின்னதாகும், பந்து சின்னதாகும், கிண்ணம் பெருசாகவும் இருக்கும். அதனால் அந்த நம்ம மற்ற ஜாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மடக்கிறோம், நீட்டுறோம், பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வரும். கை ஃப்ரண்ட்டில் தூக்க முடியும், பேக்கில் ரொட்டேஷன் பண்ண முடியும், பின்னாடி போக முடியும். ஸோ அந்த பந்து சின்னதாக இருந்தால் தான் அதை சுற்ற முடியும். அதனால் அதே சமயம் அந்த பந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிண்ணத்தை சுற்றி ஜவ்வுகள் போன்ற இருக்குது. அந்த ஜவ்வுகள் வந்து இயல்பாகவே வயதாகிறப்ப டைட் ஆகிடும். எஸ்பெஷலி அவங்க நிறைய மாத்திரை சாப்பிட்றாங்க, இல்லை அவங்களுக்கு விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, சப்ளக்சேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் வந்து காமனாக வந்து வயதானவர்களுக்கு விழுறப்ப இந்த அடிபட்டு இங்கே ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வரும். அந்த மாதிரி ஃப்ராக்சருக்கு கட்டு போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் தூக்க முடியாது. ஸோ அடிபட்டும் வரலாம், அடிபடாமலும் வரலாம், வெயிட் தூக்கி வரலாம். கீழே ஏதாவது விழுறப்ப அந்த கையை ஊன்றதுனால கூட அந்த இடத்துல ஃப்ராக்சரோ இல்லை வலியோ வரலாம். இப்போ பொதுவாக வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்ததும் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அவங்க வந்து கை வைத்தியம்னு சொல்லிட்டு உருவது, மஞ்சப்பத்து, புளிப்பத்து அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இல்லாட்டி மெடிக்கல் ஷாப்பில் வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தாண்டிட்டு ரொம்ப வலி ஆனப்புறம் தான் டாக்டர்கிட்ட, எலும்பு டாக்டர்கிட்ட இல்லை ஃபிசியோதெரப்பி வரும். பை தி டைம் என்ன ஆகிடும், அவங்க ஏஜ்னால எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கிறனால எல்லாமே டைட்டாக பிடிச்சிக்கும். அப்போ வந்து ஃபிசியோதெரப்பி நிறைய நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பந்துக்கிண்ண மூட்டாக இருக்கிறனால ஷோல்டரில் வலி வந்ததுன்னா இம்மீடியட்டாக ஃபிசியோதெரப்பிக்கு போகணும். எதுவும் போட்டு தேய்க்கக்கூடாது, உருவக்கூடாது, ஒத்தடம் கொடுக்கக்கூடாது, கை வைத்தியம் பண்ணக்கூடாது. 2வது, அதில் பல வகையான ஷோல்டர், பொதுவாக ஒரு வயதானவர்கள் வந்து ஷோல்டர் வலிக்குது, கையை தூக்க முடியல, என்னால் சட்டை போட்டு கட்ட முடியல, ப்ளவுஸ் போட முடியல, தலை சீவ முடியல, டாய்லெட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல, கையை ஊனி ஏந்திரிக்க முடியல, நைட்டில் ரொம்ப குடைச்சலாக இருக்குது, இதுதான் காமனாக கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கழுத்து பிரச்சனையும் இருக்கும். கழுத்து பிரச்சனை சில பேருக்கு கழுத்து வலி இருக்கும், நிறைய பேருக்கு கழுத்து வலி இருக்காது, ஆனால் அதோட தொடர்ச்சியான ஷோல்டர் பெயின் இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஷோல்டருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. யார் வந்தாலும் ஷோல்டர் ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு கழுத்துலேயும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். வலி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும். அப்போ ஷோல்டருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, நெக்குக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பயிற்சிகள் பண்ணால் ஷோல்டர் வலியை சரிப்பாடும். வயதானவர்களுக்கு வரும் தோள்பட்டை வலிக்கு வலி தீர ஃபிசியோதெரப்பியில் வழி உள்ளது. நன்றி.